ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. وعن عائشة رضي الله عنها قالت: كان النبي صلى الله عليه وسلم يخلط 20 بصلاة ونوم، فإذا كان 10 يعني الأخير شمر وشد المئزر. رواه أحمد. ويحتمل أن يراد بإحياء الليل إحياء غالبة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏகரிவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சலவாத்தும் சலாமும் ஹாத்தமுன் நபியின் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்தியவத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், சலஃபு சாலிஹீன்கள், கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமினான் ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரும் அருளால், அவனது பெரும் கிருபையால் புண்ணியம் நிறைந்த இந்த புனித ரமதான் மாதத்தை அடைந்து அதில் அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளையும் நோன்புகளையும் இன்னும் பிற நன்மையான காரியங்களையும் செய்வதற்கான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ரமதான் மாதம் மூமின்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம். ரமதான் மாதம் அல்லாஹுவை நெருங்குவதற்கான ஒரு மாதம், பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகுவதற்கான ஒரு சிறந்த மாதம். ரமதான் மாதம் என்பது சொர்க்கத்தை நம் மீது கடமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாதம், நரகத்தை நம் மீது ஹராமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாதம். இதா ஜா ரமதான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா வ உக்லிகத் அபுவாபுன் நார் வ சுல்சிலத்திஷ் ஷயாத்தீன் வலில்லாஹி உதகாஉ மினன் நார் வ ذلك ஃபீ குல்லி லைலா. ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு ஷைத்தான்களுக்கு விலங்கு போடப்பட்டு நரகத்திலிருந்து பலரை விடுதலை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. அதுவும் ஒவ்வொரு இரவிலும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹரம், மக்காவுடைய மதீனாவுடைய ஹரம் உடைய அந்த இமாம்கள் செய்யக்கூடிய துஆக்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதில் ஒரு முக்கியமான துஆவை அதிகமாக அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹும்ம ஆதிக் ரிகாபனா வ ரிகாப ஆபாயினா வ உம்மஹாத்தினா மினன் நார். இறைவா, எங்கள் கழுத்துக்களை, எங்களுடைய பெற்றோர்களுடைய கழுத்துக்களை நரகத்திலிருந்து நீ விடுதலை அளிப்பாயாக. அப்போது கணக்கின்றி
இந்த ரமதான் மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கின்றான். அவனுடைய அந்த அருள் விசாலமானதாக தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்றால் அதை பெறுவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய எதிர்பார்ப்பு. ரமதானுடைய 2 பகுதிகளை முடித்துவிட்டு கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த கடைசி இந்த 10 நாட்கள் அல்லது 9 நாட்கள், இந்த 9 இரவுகள் அல்லது 10 இரவுகள் நாம் வேறுபாடு இல்லாமல் இதை வகைப்படுத்தாமல் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய எல்லா நாட்களையும் எல்லா இரவுகளையும் இன்ஷா அல்லாஹ் இபாதத்துகளிலே முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் வருகின்றது. கான இதா தஹலல் அஷ்ரா ஷத்த மிஸரஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பகுதியில் நுழைந்து விட்டால் அவர்கள் தங்களுடைய கீழ் ஆடையை இறுக கட்டிக்கொள்வார்கள். இதற்கு 2 அர்த்தங்கள். ஒன்று, இல்லற வாழ்க்கையிலிருந்து தங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள். 2வது, இபாதத்துகளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இஅ்திகாஃபில் இருந்து அந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த இரவை தேடுவதற்கும் அதை பெறுவதற்கும் முழுமையாக முயற்சி செய்வார்கள். ஆக இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் மாறிவிடும். அதிகமான நேரங்கள் இபாதத்துகளுக்காக செலவழி செய்வார்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வார்கள். அப்போது மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த கடைசி 10 நாட்களில் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். குறிப்பாக அந்த இரவுகளை நாம் விழித்து கழிக்க வேண்டும். அஹ்யா லைலஹு, உயிரோட்டம் பெற செய்ய வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மட்டும் விழித்திருக்காமல் தன் குடும்பத்தார்களையும் அவர்கள் இந்த 10 நாட்கள் முழுவதும் தூங்க விடாமல் தடுப்பார்கள். மேலும் இபாதத்துகளிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஆக முதலாவது அமல் இந்த கடைசி பகுதியில் இன்ஷா அல்லாஹ் நேரங்கள் நாம் திட்டமிட்டு குர்ஆன் ஓதுவதற்காக, தொழுவதற்காக, ஜிக்ரு செய்வதற்காக, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, ஹதீஸ்களை படிப்பதற்காக, குர்ஆனை மனனம் செய்வதற்காக என நேரத்தை சரியாக திட்டமிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆனை சரியாக சரளமாக ஓத தெரிந்தவர்கள், அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் அவர்கள் ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க முடியும். இந்த 10 நாட்களில் சரியாக திட்டமிட்டால் ஒரு குர்ஆனை குறைந்தது இன்ஷா அல்லாஹ் முழு குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். ஒரு ஹதீஸில் வருகின்றது, எவர் ஒருவர் 1000 வசனங்களை தொழுகையில் 1000 வசனங்களை ஓதுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய கஜானாவிற்கு சொந்தக்காரராக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் அக்பர். இப்போ 1000 வசனங்களை ஓத முடியுமா என்றால் அதையும் உலமாக்கள் முஃபஸ்ஸீன்கள் தொகுத்து கடைசி 2 ஜூஸ் இருக்கு இல்லையா, 29வது மற்றும் 30வது ஜூஸ், இந்த 2 ஜூஸை அதோடைய வசனங்கள் சுமார் 1000 வசனங்கள் இருக்கின்றன. தினந்தோறும் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். தினந்தோறும் நாம் தனியாக இன்று ஒரு 2 ரக்காத் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ஜூஸ் நம்ம ஓதி முடிக்கணும். இபாதத்துகளை செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அந்த ஆர்வம், அந்த ஆசை இருந்தால் எதுவுமே நமக்கு சிரமமாக தெரியாது. 8 மணி நேரம் நின்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அது பெரிய சுமையாக தெரியாது.
காரணம், அதில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கின்றது, அதில் அவர்களுக்கு ஒரு அக்கறை இருக்கின்றது, அதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது. அதை செய்தால் நமக்கு வருமானம் வரும், நமக்கு சம்பளம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். அந்த ஆர்வம் அல்லாஹ்விடமிருந்து கூலியை பெறுவதற்காக நமக்கு வந்துவிட்டால் எவ்வளோ நேரம் நாம் நின்றாலும் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் மறுத்து போகும் அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய அந்த இரவு தொழுகையை பற்றி விசாரிக்கப்பட்ட போது அதனுடைய அழகை குறித்தும் அதனுடைய நீளத்தை குறித்து நீங்கள் கேட்கவே வேண்டாங்கிறாங்க. அவ்வளோ நீட்டி தொழுவாங்க, அவ்வளோ நிறுத்தி தொழுவாங்க. முதல்ல 4 ரக்காத் தொழுவாங்க. அதோடைய சஜ்தாக்கள், அதோடைய ருக்கூகள், அதோடைய கியாம் எல்லாமே நீட்டி இருக்கும். மரியாதைக்குரிய எங்களுடைய உஸ்தாது இந்த தராவி தொழுகை பற்றி சொல்லும் பொழுது இதில் எண்ணிக்கையை விட தரம்தான் முக்கியம் என்பார்கள். கம்மியத் கைஃபியத் 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் சொன்னால் ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று குவாலிட்டி. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். இந்த தொழுகையில் நாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுகிறோம் என்பதை விட இதை எவ்வளோ நீட்டி நிதானமாக தொழுகிறோம் என்பதுதான் முக்கியம். ஃபர்தான தொழுகைகளை விட இந்த தொழுகைகள் நீட்டி தொழ வேண்டும். ஃபர்தான தொழுகைகள் நாம் தொழும்போது அதோடைய ருக்குவை விட இந்த தராவி தொழுகை, இந்த கியாமுல் லைல் தொழுகையை நம்ம நீட்டி ருக்கு செய்யணும், நீட்டி நம்ம சஜ்தா செய்யணும். எல்லாமே நேரம் அதிகமாக எடுக்கணும். இதுதான் இந்த இபாதத்துடைய உண்மையான அந்த ரசனையை பெறுவதற்கான வழி என்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அந்த தொழுகையை வர்ணிக்கும் போது அதை அப்படியே நாம் கற்பனை செய்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளோ நேரம் நீட்டி தொழுவார்கள் என்று நாம் கணக்கிட முடியாது. அந்த அளவிற்கு அதிகமான வசனங்களை ஓதி நபி அவர்கள் நீட்டி தொழுவதை நாம் பார்க்கின்றோம். கடைசி பகுதி அதாவது இரவுடைய அந்த 3 பகுதிகளில் இரவை 3 பகுதிகளாக ஆக்கி கடைசி பகுதியை தஹஜ்ஜுதுக்காக நபி அவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள். ரமதான் வகைரு ரமதான், ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத மாதங்களிலும் சரி. நாம் ரமதானில் மட்டும்தான் நம்ம தொழுகிறோம். ஆனால் இது ரமதானில் மட்டும் நாம் தொழாமல் இன்ஷா அல்லாஹ் அதை தினந்தோறும் தொழுவதற்கான பயிற்சி தான் இந்த ரமதானின் மூலமாக நாம் பெறுகின்றோம். ஆக இந்த ரமதானில் நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் இரவுகளை நாம் உயிரோட்டம் பெற செய்து இபாதத்துகளுக்கான சரியான திட்டமிடல் நம்மிடத்தில் இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும். இது ரொம்ப முக்கியம். திட்டமிடல் இல்லாமல் நேரத்தை சரியாக நாம் கவனிக்காமல் அதை நாம் கடந்து சென்று விட்டால் நாம் அலட்சியவாதிகளாக, நாம் அல்லாஹ்விடத்தில் சரியான கூலியை பெறாதவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் வருமா என்று நமக்கு தெரியாது இல்லையா? அடுத்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் வருமா என்பது அதுக்கான உத்தரவாதம் நமக்கு இல்லை. அதனால் இந்த ரமதானை நாம் இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் அல்லாஹ்விடமிருந்து முழுமையான கூலியை பெற்று சொர்க்கத்தை நம் மீது கடமையாக்கி கொள்ள வேண்டும். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அது என்ன கனவு? சுப்ஹானல்லாஹ். 2 சஹாபாக்கள், 2 சஹாபாக்களில் ஒரு சஹாபி ஷஹீதானவர், ஷஹீதாகி போரில் கொல்லப்பட்டு ஷஹீதான ஒரு சஹாபி. இன்னொரு சஹாபி அவர் ஷஹீதாகி ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர் இயற்கையான மரணத்தை அடைந்த ஒரு சஹாபி. அந்த இருவரையும் கனவில பார்க்கிறார்கள். ஷஹீதான சஹாபியை விட ஒரு ஆண்டு கழித்து மரணித்த இயற்கையான மரணத்தை அடைந்த அந்த சஹாபி அவர்கள் சொர்க்கத்திற்கு அவரை முந்தி செல்வதாக கனவுல பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதற்கான விளக்கத்தை கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள்? அவரை விட ஒரு ரமதான் அதிகமாக இவர் பெற்றார் இல்லவா?
அந்த சஹாபியை விட கூடுதலாக ஒரு ரமதான் மாதத்தை அவர் பெற்றார். எனவே கூடுதலாக நோன்புகளை நோற்றார், கூடுதலாக குர்ஆனை ஓதினார், கூடுதலாக இரவு வணக்கங்களில் ஈடுபட்டார். இப்படி ஏராளமான இபாதத்துகளை அவர் அதிகமாக செய்ததால் அவரை விட இவருக்கு அதிகமான நன்மைகள் கிடைத்தன. அல்லாஹ் அக்பர். ஆக அடுத்த ரமதான் வரை நாம் உயிரோடு இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. எனவே இந்த ரமதானை நாம் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ள வகையில் நாம் கழித்து அல்லாஹ்விடமிருந்து முழுமையான கூலியை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக இந்த ரமதான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓதணும். நான் ஏற்கனவே சொன்னது போல குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் இருக்கின்றன. லா அகூலு அலிஃப் லாம் மீமுன் ஹர்ஃப் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். எவர் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ அவருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் கிடையாது, மாறாக அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. அந்த நன்மைகளை ரமதான் மாதத்தில் நாம் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான கூலி நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். மற்ற மாதங்களில் நாம் குர்ஆன் ஓதுவதை விட ரமதான் மாதத்தில் நாம் குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு தனி சிறப்பே இருக்கின்றது. காரணம், குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த ரமதானுக்கே சிறப்பு இருக்கின்றது. அதனால தான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதத்திற்கு கிடைத்த இந்த சிறப்பு என்பது 4 புனிதமான மாதங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். ஆனால் அதில் ரமதான் வராது. ஆனால் ரமதான் என்பது 12 மாதங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதம். அதற்கு காரணம் இந்த குர்ஆன் தான். அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக். இந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க. அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க. இந்த குர்ஆன் என்பது ஒன்று உங்களுக்கு சாதகமாக வந்து சாட்சி சொல்லும், அல்லது உங்களுக்கு பாதகமாக வந்து சாட்சி சொல்லும். இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சரியாக கொடுத்து அதை ஓதி, அதை மனனம் செய்து, அதை ததப்புர் செய்து, அதை அமல் செய்து, அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்த்து, அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்து, இதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக நாம் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இது நமக்காக வந்து மறுமையில் பரிந்துரை செய்யும். இக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுங்கள், நாளை மறுமை நாளில் தங்களை ஓதுபவர்களுக்காக அது பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். யாருமே நமக்காக பரிந்துரை செய்யாத அந்த நாளில் நமக்காக இந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சிறந்த நண்பன் என்றால் குர்ஆன் தான். குர்ஆன் மட்டும்தான் நமக்கு எப்போதுமே நன்மை நாடக்கூடியது. குர்ஆன் மட்டும்தான் நமக்கு எப்பொழுதுமே நன்மை நாடக்கூடியது. எனவே குர்ஆனை விட்டு விடாதீர்கள். குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கை தினந்தோறும் கழிய வேண்டும். குர்ஆனை ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நல்ல சிறப்பான செம்மையாக ஓதக்கூடிய அந்த ஹாஃபிஸ்களுக்கு ஏராளமான சிறப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரர அல் மாஹிரு பில் குர்ஆன். அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரர. குர்ஆனை சிறப்பாக ஓதக்கூடிய அந்த ஹாஃபிஸ்கள் நாளை மறுமை நாளில் கண்ணியமான வானவர்களோடு இருப்பார்கள். கண்ணியமான வானவர்களோடு இருப்பார்கள். அந்த வானவர்கள் தானே குர்ஆனை கொண்டு வந்தார்கள். அதுவும் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் கொண்டு வந்தார்கள் இல்லையா? ஒரே இரவில் முழு குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து முதல் வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸாவில் முழு குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானவர்கள் மூலமாக இறக்கி வைத்தான். அதன் பிறகு அந்த பைத்துல் இஸ்ஸாவில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப 23 ஆண்டுகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசனங்களை முழுமையாக 23 ஆண்டுகளில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போது அந்த குர்ஆனை கொண்டு வந்த அந்த வானவர்களுக்கு நிகராக அந்த ஹாஃபிஸ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கண்ணியப்படுத்துகிறான் என்றால் நம்முடைய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிதுகளாக வளர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது நாம் ஹாஃபிதுகளாக ஆக்கிவிட வேண்டும். இந்த உம்மத்தில் நீங்கள் பழைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் ஹாஃபிதுகள் இல்லாத குடும்பங்கள் இருக்காது. ஹாஃபிதுகள் இல்லாத குடும்பங்களே இருக்காது. முதல்ல குர்ஆனை ஹிஃப்து செய்ய வைப்பார்கள், பிறகுதான் மற்ற படிப்புகள் எல்லாம். இதுதான் இந்த உம்மத்துடைய ஒரு பாரம்பரியமாக இருந்திருக்கின்றது. காரணம், குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் அந்த குர்ஆன் என்னுடைய பிள்ளைக்கு தக்வாவை சொல்லிக் கொடுக்கும், அந்த குர்ஆன் என்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும், அந்த பயபக்தியை சொல்லிக் கொடுக்கும், ஒரு சிறந்த மனிதனாக ஒரு சிறந்த அடியாராக அதை ஆக்கிவிடும் என்று அந்த குர்ஆனுக்கு ஒரு தனி பரக்கத் இருக்கின்றது. அந்த குர்ஆனுக்கு தனி ஒரு மகத்துவம் இருக்கின்றது. அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அந்த குர்ஆனை சரியாக புரிந்து மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஒருவேளை அவர்களால் தவறு நிகழ்ந்தால் உடனே அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அலி ரஹிமஹுல்லா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அவருடைய பேர் அலி ரஹிமஹுல்லா. அவரை தான் ஜைனுல் ஆபிதீன் என்று அழைப்பார்கள். ஜைனுல் ஆபிதீன் மிக சிறந்த ஒரு அறிஞர், மிக சிறந்த ஒரு தாபிஇ, சஹாபி கிடையாது, தாபிஇ. அவரை பற்றி ஒரு அழகான ஒரு சம்பவம் வருகின்றது. ஒரு நாள் அவருடைய வீட்டில் இருந்த ஒரு அடிமை சிறுமி, அடிமையாக இருந்த ஒரு சிறுமி அவர்களுக்காக தண்ணீரை உது செய்வதற்காக தண்ணி கொண்டு வந்து ஊற்றி கொண்டிருக்கும் போது கையிலிருந்து அது தவறி அவருடைய முகத்தில் அந்த பாத்திரம் வந்து விழுகிறது. அவங்க கீழே உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மேலேருந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்றும் போது அந்த பாத்திரம் கை தவறி அவருடைய முகத்தில் விழுகின்றது. கோபத்தோடு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த சிறுமி உடனே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். மூணாவது அத்தியாயத்துடைய 133வது வசனம், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அந்த வசனம் தான் இறையச்சமுடையவர்களுடைய ஒரு பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை சொல்லியிருக்கின்றான். முத்தகீன்கள் யார் என்றால் ரகசியமாகவும் கஷ்டத்திலும் செலவு செய்வார்கள். கஷ்டம் இருந்தாலும் தர்மம் செய்வார்கள், ரகசியமாகவும் தர்மம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, தன் கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம். அந்த சிறுமி ஒரு 10 வயசு இருக்கும். அவங்க கோபத்தோடு பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒல் காதிமீன் அல் கைஸ், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். முத்தகீன்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். இவங்க கோபத்தோடு பார்த்த உடனே அந்த சிறுமி அந்த வசனத்தை ஓதுறாங்க. உடனே கதம்து கைதி, என்னுடைய கோபத்தை நான் அடக்கி கொண்டேன் என்கிறார்கள். உடனே அந்த சிறுமி வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிப்பார்கள். இறையச்சமுடையவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். அஃபௌத்து அன்கி என்றார்கள், உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது அடுத்த கடைசி வார்த்தை, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படியா, நான் உன்னை நான் விடுதலை செய்கிறேன், உன்னை நான் விடுதலை செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இது தாரிகு திமஷ்க் இப்னி அசாக்கிர் என்ற நூலிலும் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷுஅபுல் ஈமான் என்ற நூலிலும் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ பாருங்க, ஒரு சிறுமி, அவர்களுக்கு குர்ஆன் மனப்பாடம் மட்டும் அல்ல, அதோடைய பொருளும் அவர்களுக்கு அரபியர்கள், அவர்கள் அரபியர்கள், அதோடைய அர்த்தமும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. சரியான நேரத்தில் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு கிடைத்த பரிசு, உடனே அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகையால் இந்த ரமதான் என்பது குர்ஆனை அடிப்படையாக இருக்கின்றது. எனவே இந்த குர்ஆனுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் குர்ஆனை ஓதி வர வேண்டும். இது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த கடைசி பகுதியில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் துஆ, பிரார்த்தனை. 2வது அத்தியாயத்துடைய
183 முதல் 186 வரைக்கும் 187 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு சம்பந்தமான சட்டங்கள், ரமதானுடைய சிறப்புகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதற்கு நடுவில் ஒரு வசனம் வருகின்றது, அது துஆ சம்பந்தமான வசனமாக இருக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்று அந்த வசனங்கள் அப்படியே நீங்கள் படித்து வந்தீங்கன்னா, வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், அழைக்கக்கூடியவருடைய அழைப்புக்கு நான் பதில் கூறுகின்றேன். எனவே அவர்கள் என்னையே அழைக்கட்டும், என்னிடமே பிரார்த்திக்கட்டும், நான் அவர்களுடைய பிரார்த்திக்கு பதில் அளிப்பேன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ துஆ என்பது இந்த கடைசி பகுதியிலே மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது, மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அத்துஆஉ ஹுவல் இபாதா என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அத்துஆஉ ஹுவல் இபாதா, அனைத்து இபாதத்துகளிலும் துஆ இல்லாமல் எந்த இபாதத் இருக்கா? துஆ இல்லாமல் ஏதேனும் ஒரு இபாதத் சொல்ல முடியுமா? முடியாது. எல்லா இபாதத்துகளிலும் துஆ கண்டிப்பாக உள்ளடங்கி இருக்கின்றது. அத்துஆஉ முஹ்குல் இபாதா என்று கூட இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. சார அம்சம், எசன்ஸ், துஆ என்பது பிரார்த்தனையுடைய சார அம்சம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ எல்லா இபாதத்துகளிலும் நமக்கு துஆ இருக்கின்றது. அதில் பிரத்யேகமாக நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பல முக்கியமான துஆக்கள் இந்த ரமதான் மாதத்தில் நாம் கேட்டு பெற வேண்டும். காரணம், அல்லாஹ்விடம் நாம் கேட்காவிட்டால் தான் அவன் கோபப்படுகின்றான், அவனிடம் கேட்க கேட்க அவன் சந்தோஷப்படுகின்றான். ஒரு ஹதீஸுல் குதுஸி வருகின்றது, யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் காமு ஃபீ சஈதின் வாஹிதின் ஃபஸஅலூனி ஃபஅஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலதஹு மா நகஸ இன்தி இல்லா கமா யன்குசுல் மிக்யத் இதா உத்கிலல் பஹர். எல்லா மனிதர்களும், அதாவது முதலாவது மனிதர் முதல் கடைசி மனிதர் வரைக்கும், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அனைத்து மனிதர்களும் அனைத்து ஜின்களும் என்னிடம் அவரவர்களுடைய தேவைகளை கேட்டு நான் அனைவருடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்த பிறகும் என்னுடைய கஜானாவிலிருந்து ஏற்படக்கூடிய குறைவு எவ்வளோ தெரியுமா? ஒரு ஊசி கடலில் முக்கி எடுக்கப்பட்டால் அதில் எவ்வளோ தண்ணீர் மீது அதில் காண முடியுமோ அவ்வளோதான் என்னுடைய கஜானாவில் ஏற்படக்கூடிய குறை என்றார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அவ்வளோதான். நம்ம அல்லாஹ்விடம் எவ்வளோ கேட்டாலும் அவருடைய கஜானாவில் எந்த குறையும் ஏற்படுவது கிடையாது. அப்படி என்றால் நாம் கேட்பதற்கு ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? நமக்கு என்ன தேவையோ எல்லாமே கேட்கணும். நம்முடைய தகுதிக்கு மீறி கூட நம்ம கேட்கலாமே, தப்பே இல்லையே. அல்லாஹ்விடம் நமக்கு தான் தகுதி அப்படிங்கிறது, அல்லாஹ்விடம் அது எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாம் அல்லாஹ்விடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய முதல் விஷயம் பாவ மன்னிப்பு. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் என்ன துஆ கேட்க வேண்டும்? வார்த்தைக்கு கவனிங்க. நான் லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த இரவை அடைந்தால் நான் என்ன துஆ கேட்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எப்படி அந்த வார்த்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அடைந்தால் என்ன அர்த்தம்? தேடணும். முதல்ல தஹர்ரு லைலத்துல் கத்ர் இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாகிர். லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் அப்படி சொல்லி. எப்படி தேடுறது? தன்னை முழுமையாக இபாதத்தில் ஈடுபடுத்தி தான் நம்ம தேட முடியும். அது அந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். இந்த இரவு இருக்கலாம், இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் அடைந்தால். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அஃபு என்ற வார்த்தை, இதற்கு இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னா, பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கஃபூர் என்ற வார்த்தை இருக்குது, பாவங்களை அழிக்கக்கூடியவன் அஃபு.
அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கஃபூர் என்றால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் அது அந்த பாவம் அது ஏற்கனவே அவர் செய்ததாக இருக்கும். அவருடைய கணக்கில், அவருடைய ஏட்டில் அது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அஃபு என்றால் அல்லாஹ் அந்த ஏட்டிலிருந்தே அதை அழித்திடுவான். அதுதான் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க சொன்னால், நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமான துஆவை நான் பாவ மன்னிப்புக்காக கேட்கணும். எந்த அளவிற்கு ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறாரோ அந்த அளவிற்கு அவருடைய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து அவருக்கு உயர்வான கூலியை கொடுக்கின்றான். ஆனால் அதற்கென சில தகுதிகள் இருக்கின்றன, சில நிபந்தனைகள் இருக்கின்றன. எல்லோருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. துஆவிற்கென சில நிபந்தனைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ கத் அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதே கட்டளை மூமின்களுக்கும் இட்டிருக்கின்றான். அது என்ன கட்டளை? ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டான்? யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா. சூரத்துல் மூமினில் வரக்கூடிய வசனம் அது. ரசூல்மார்களே, இறை தூதர்களே, நீங்கள் தூய்மையான உணவை சாப்பிடுங்கள், பரிசுத்தமான உணவை சாப்பிடுங்கள், சாலிஹான அமல்களை செய்யுங்கள். மூமின்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். இன்னொரு வசனத்தில் எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மிம்மா ரஸகக்குமுல்லாஹ், யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ரஸகக்குமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ஹலாலான பரிசுத்தமான உணவை சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, சும்ம ஸக்கர ரஜுல, ஒரு மனிதரை பற்றி நபி அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? யுதீலு ஸஃபர், நீண்ட பயணத்தில் இருக்கிறார். ஒன்று, அவர் நீண்ட பயணத்தில் இருக்கிறார். அஷ்அஸ் வ அக்பர், புழுதி படிந்தவராகவும் தலைவிரி கோலமாகவும் இருக்கிறார். பார்ப்பதற்கு பரிதாபமான நிலையில் இருக்கிறார். அதன் பிறகு யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, தன் இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று அழைக்கிறார். வமத்அமுஹு ஹராம் ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنا يستجاب لذلك. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் நீண்ட பயணத்தில் இருக்கிறார், தலைவிரி கோலமாக இருக்கிறார், புழுதி படிந்தவராக இருக்கிறார், தன் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி இறைவா இறைவா என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார். ஆனால் அவருடைய உணவு ஹராமானது, அவர் குடிக்கும் பானம் ஹராமானது, அவருடைய ஆடை ஹராமானது, ஹராமிலேயே அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நம்முடைய வருமானம், நமக்கு வரக்கூடிய அந்த வருமானம் ஹலாலானதாக தூய்மையானதாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம எவ்வளோதான் இபாது செய்தாலும், எவ்வளோதான் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அதை ரத்து செய்து விடுவான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அதை நிராகரித்து விடுவான். எனக்கு தேவையில்லை. பழைய துணியை முகத்தில் அடிப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல்களை, அந்த இபாதத்துகளை தூக்கி நம்முடைய முகத்தில் அடித்து விடுவான். எனக்கு உன்னுடைய இபாதத்து தேவையில்லை என்று. ஏன்? அங்கே ஹலாலான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஹலாலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்க, நாம் அதற்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய அந்த தடுக்கப்பட்ட அந்த எல்லைகளை மீறி, ஹராம் என்பது அல்லாஹ்வுடைய எல்லைகள் இல்லையா, அந்த எல்லையை மீறி நாம் போகும்போது நாம் செய்யக்கூடிய எந்த இபாதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே துஆ செய்வதிலே மிக கவனமாக இருக்கணும். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை முஸ்தஜாபு தாவா என்பார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருந்தது. அவர் எப்போ துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத். அது
நபி அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள். அப்போ துவா செய்யும்போது என்ன சொன்னார்கள்? யா சாத் அதிப் மத்அமக், உன்னுடைய உணவை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது, அது நம்ம பல முறை துவா கேட்கிறோம், இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றால் அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? நான் 4 வருஷமாக துவா கேட்குறேன், நான் 5 வருஷமாக துவா கேட்குறேன், அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை எங்கே இருக்குது, எதில் தவறு, நம்ம எங்கே தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சரியாக கவனித்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துஆக்களை சரி செய்ய முயற்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த இறுதி பகுதியில் நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய மஹல்லாவாசிகளுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய உம்மத்திற்காக நாம் துஆ செய்வது கண்டிப்பாக ஒரு சிறந்த அமலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 4வதாக இந்த கடைசி பகுதியில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இஅ்திகாஃப் அப்படிங்கிறது. இஅ்திகாஃப்னா என்ன? அது நபிகள் நாயகம் அவர்கள் நபி ஆகுவதற்கு முன்பாக கூட இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க. இஅ்திகாஃப்னா என்ன? தனிமையிலே இறைவனை நெருங்குவதற்கான ஒரு முயற்சி செய்வது. மக்களை விட்டு தூரமாகி தனிமையிலே அல்லாஹோடு தன்னுடைய நெருக்கத்தை, தன்னுடைய தொடர்பை பலப்படுத்துவதற்காக முயற்சி செய்வதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். ஆனால் மன்னிக்கணும், இன்றைக்கி இஅ்திகாஃப் அப்படிங்கிறது தன்னுடைய உண்மையான அந்த எசன்ஸ் இன்றைக்கு அதில் நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம கையில் மொபைல் வந்துச்சு. இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்கிறாங்க? மொபைல் பார்க்குறாங்க, வீட்டில் பேசுகிறாங்க இல்லையா? அப்படி அல்ல. இஅ்திகாஃப் அப்படிங்கிறது மற்றவர்கள், அதாவது பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களும் கூட அதிகமாக பேச்சில் ஈடுபடாமல் தங்களை முழுமையாக அந்த இபாதத்தில் ஈடுபடுத்துவதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் கூட இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க. அப்போ பெண்மணிகள் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கின்றது. பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் என்பது பள்ளிவாசலில் தான், வீடுகளில் கிடையாது. வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்கின்றான். அப்போ இஅ்திகாஃப் என்பது பள்ளிவாசலில் தான் இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இஅ்திகாஃப் இருக்கலாம், அனுமதி இருக்கின்றது. நபிகள் நாயகம் மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாருமே வீட்டில் இருந்தது கிடையாது, மாறாக பள்ளிவாசலில் தான். அப்போ பள்ளிவாசலில் நாம் இஅ்திகாஃப் இருக்கும்போது அல்லாஹ்வை நெருங்குவதற்காக மக்களை விட்டு தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையும், தன்னுடைய நண்பர் அனைவரையும் நாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு அல்லாஹோடு நாம் கொஞ்சம் நெருங்கணும், தனிமையை நாம் இருக்கணும். அதுதான் இஅ்திகாஃப். இஸ்லாத்தில் ரஹபானியத் கிடையாது. ரஹபானியத்னா என்ன? சன்னியாசியாக செல்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. கிறிஸ்தவர்கள் ரஹபானியத் என்கின்ற அந்த ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ரஹபானியத்த நிப்ததஉவா மா கதபனா அலைஹிம், அது அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு பிதாத். ரஹபானியத் என்பது அல்லாஹ்வை நாம் நெருங்க செய்கிறோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெறப்போகிறோம் என்ற அந்த நோக்கத்தில் அவர்களாக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தானே தவிர நாம் அதனை அவர்கள் மீது கடமையாக்கவில்லை. ஆனால் இஸ்லாத்தில் ரஹபானியத் இல்லாவிட்டாலும் இஅ்திகாஃப் என்பது அதோடைய இன்னொரு உருவமாக, அது இன்னொரு வடிவமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதுதான் நாம் மக்களை விட்டு தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நெருங்குவது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்பது, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்வது என்று முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். ஆகையால் இந்த 10 நாட்கள் ஒருவர் முறையாக இஅ்திகாஃப் உடைய அந்த எதிர்பார்ப்புகளை சரியாக நிறைவேற்றி இன்ஷா அல்லாஹ் அவர் இஅ்திகாஃப் இருந்தாரே ஆனால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அவருக்கு லைலத்துல் கத்ர் இரவும் கண்டிப்பாக கிடைக்கும். பள்ளிவாசல் இருக்கிறதுனால அவருக்கு
அவர் இபாதத்தில் இருப்பார், குர்ஆன் ஓதுவார், தொழுவார், மற்ற இபாதத்துகளை செய்வார். எனவே அவருக்கு இலகுவாக அந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைச்சிரும். மற்றவர்களுக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, சில கடமைகள் இருக்கின்றன, குடும்ப ரீதியான கடமைகள் இருக்கின்றன, அதை நாம் நிறைவேற்றணுமே. அப்போ என்ன செய்யணும்? சரி, 10 நாள் இருக்க முடியலையா? உங்களால் முடிந்ததை நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமான நேரத்தை பள்ளிவாசல் நீங்கள் கழிங்க. இரவு நேரங்கள் இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலில் நம்ம முழுமையாக பள்ளிவாசல்லையே நம்ம கழிப்பதற்கு முயற்சிக்கணும். 1 நாள் 2 நாள் 3 நாள் எவ்வளோ நாள் முடியுமோ இத்திகாஃபுடைய நியத்தில் நம்ம பள்ளிவாசல் இருக்கலாம், அனுமதி இருக்கின்றது. சிலரால் ஒரு நாள் மட்டும்தான் இத்திகாஃப் இருக்க முடியுமா? இருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். அனுமதி இருக்குது, அனுமதி இருக்கின்றது. முழுமையாக நமக்கு கிடைக்கணும்னா 10 நாட்கள். ஆனால் அது முடியாத பட்சத்தில் 5 நாட்கள், 1 வாரம் அல்லது 3 நாட்கள் எவ்வளோ முடியுமோ இன்ஷா அல்லாஹ் இத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிக்கணும். இது இந்த ரமதானுடைய கடைசி பகுதியில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அதே போல இந்த ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு இபாதத்து உம்ரா. இந்த கடைசி பகுதியில் ரமதான் முழுவதும் நம்ம உம்ரா செய்யலாம். கடைசி பகுதியில் நம்ம உம்ரா செய்வது இன்னும் கூடுதலான நன்மை பெற்றுத்தரும். ரமதானில் உம்ரா என்பது ரமதான் ஃபி ரமதான் தஅதீலு ஹஜ்ஜதன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு கொண்டிருந்த போது சுமார் 1,40,000 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார்கள். ஹஜ்ஜுக்கு போகிறது பெரிய பாக்கியம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு சென்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம். எனவே எல்லோரும் புறப்பட்டார்கள், சுமார் 1,40,000 சஹாபாக்கள். அப்போது ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் ஏன் வரலமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அன்சாரி சஹாபியா பெண்மணி. யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனும் என்னுடைய கணவரும் ஒரு ஒட்டகத்தில் உங்கள் கூட அவங்க ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, இன்னொரு ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகத்தை வச்சு தான் நான் விவசாயத்திற்காக தண்ணீர் இறைக்கிறேன், என்னுடைய குடும்ப தேவைகள் எல்லாமே அதன் மூலமாக தான் நிறைவேறுகின்றன. நானும் அந்த ஒட்டகத்தை வச்சு நான் ஹஜ்ஜுக்கு வந்துட்டா என்னுடைய விவசாயத்தை பார்ப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள், என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரக்கூடிய ரமதான் மாதத்தில் நீங்கள் ஒரு உம்ரா செய்யுங்க. வரக்கூடிய ரமதான் மாதத்தில் நீங்கள் ஒரு உம்ரா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்னோடு ஹஜ்ஜை செய்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அப்போ சாதாரண விஷயமா அது? ரமதான் மாதத்தில் உம்ரா என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருப்பதற்கு காரணம், இந்த ரமதான் மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட இந்த ரமதானிற்கு கூடுதலான சிறப்பு இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் ரமதானில் உம்ரா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியத்தை இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கணும். ஹஜ்ஜு என்பது யாருக்கு கடமை இல்லையோ, யாரால் ஹஜ்ஜு செய்ய நிறைவேற்ற முடியாதோ அவர்கள் உம்ரா செய்யலாமே. அந்த நன்மை அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறானே. எனவே அதை நாம் தவறிவிடக்கூடாது. நான் போனால் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒருத்தருக்கு ஹஜ் உம்ரா செய்வதற்கான வசதி இருக்கா, அது முடிச்சிடணும், அதை தாமதப்படுத்தக்கூடாது. அடுத்த ரமதானில் பார்த்துக்கலாம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. நாம் ஏற்கனவே சொன்ன போல் நமக்கு அடுத்த ரமதான் இருக்குமா, நமக்கு அல்லாஹ் எழுதியிருப்பானான்னு தெரியாது. ஆகையால் இந்த ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டிய கடைசி பகுதியில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 5வது அமல் என்பது அல்லாஹுக்காக நாம் உம்ரா செய்யணும். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். இறுதியாக பொதுவான அமல்கள் ஏராளமாக இருந்தாலும் ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்பது நம்முடைய அமல்களை சுதாரிக்கணும், நம்முடைய அஹ்லாக்கை சுதாரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ அமல் செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இந்த ரமதானின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான், அதுதான் அடிப்படையான விஷயம். ஒருவர் நோன்பு நோக்கிறார், இபாது செய்கிறார், இரவு வணக்கில் ஈடுபடுகிறார், ஆனால் அவர் வாங்கிய கடனை கொடுக்காமல் இருக்கிறார், சகோதர சகோதரிகளுடைய
சொத்துக்களை கொடுக்காம இருக்கிறார், அவருடைய பங்கு கொடுக்காம இருக்கிறாரு. அடுத்தவர்களுடைய உரிமைகளை பாழாக்கி தன்னுடைய இபாதுகளை அழகுபடுத்தவே முடியாது. கூஃபா வாசிகளில் ஒருவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரி கொசு அதை அடித்தா நமக்கு அதுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டார். கொசு அதை அடித்தா அதுக்கு பரிகாரம் உண்டான்னு சொல்லிட்டு. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, கேள்வி கேட்குறது பாருங்கள், யார் கேட்குறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வரும்போது ஏற்படாத அந்த அக்கறை ஒரு கொசு அடிக்கும்போது இவங்களுக்கு அக்கறை ஏற்படுது பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ ஒரு வேதனையோடு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போது நிறைய பேருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. தங்களை பெரிய ஒரு சிறந்த முஸ்லீமாக காட்டிக்கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் அப்படி அல்ல. அவருடைய குடுக்கல் வாங்கல், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய குடும்ப உறவுகள் சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு பெறும்? அதனால் அமல்களை முதல்ல சுதாரிக்கணும், அக்லாக்கை முதல்ல சுதாரிக்கணும். ஒரு சிறந்த மகனாக, ஒரு சிறந்த கணவனாக, ஒரு சிறந்த தந்தையாக, ஒரு சிறந்த சகோதரனாக நாம் எப்படி வாழ முடியும்? அல்லாஹுக்காக எப்படி நம்ம விட்டு கொடுக்கணும்? எப்படி சகிப்புத்தன்மையோடு வாழணும்? இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய அமல்கள் எவ்வளோ அதிகமாக செய்தாலும் அதில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகள் மூலமாக அந்த அமல்கள்லாம் வெளியே போயிடும் இல்லையா? அதுதானே முஃப்லீஸுக்கான விளக்கம். முஃப்லீஸுக்கான விளக்கம் அதுதானே. திவாலானவன் என்பது அமல்கள் ஒரு பக்கம் அதிகமாக செய்து கொண்டிருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உரிமை கேட்டு அல்லாஹ்விடம் முறையிடும் போது எல்லா அமல்களும் என்னாகும்? அவர்களுக்கு நன்மைகள்லாம் எடுத்து கொடுக்கப்படும் இல்லையா? அதனால் அமல்களை சுதாரிப்பதற்கு முன்பாக நம்முடைய அஹ்லாக்கை, நம்முடைய குணத்தை நாம் முதலில் சுதாரிக்கணும். காரணம், இன்னர் ரஜுல யுத்ரிகு பி ஹுஸ்னி ஹுலுகிஹி தரஜத ஸாயிம் வல் காயிம். அல்லாஹ்வின் தூதர் சஹீஹான ஹதீஸ். ஒரு மனிதர் தன்னுடைய நல்ல குணத்தால் ஒரு நோம்பாளியுடைய, பகல் முழுவதும் நோன்பு நோற்றவருடைய, இரவு முழுவதும் நின்று வணங்கியவனுடைய அந்தஸ்தை பெறுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எதுவுமே செய்ய வேண்டாம், சிரிச்சினால் நல்ல வார்த்தை பேசுங்க. அல் கலிமத்து தையிபத்து சதகா என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். என்னது? ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் மற்றவரிடம் பேசக்கூடிய நல்ல வார்த்தை, புன்னகையோடு நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தை, அது உங்களுக்கு தர்மமாக எழுதப்படுகின்றது. இமாதத்துல் அதா அனி தரீகி சதகா. மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து அகற்றினால் அது உங்களுக்கு தர்மமாக எழுதப்படுகிறது. நீங்களே இடையூறாக இருந்தால், நீங்களே பிறருக்கு கஷ்டத்தை கொடுத்தால், நீங்களே பிறருக்கு பிரச்சனையாக இருந்தால், நீங்களே பிறருக்கு அவமானத்தை ஏற்படுத்தினால் அது எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சகித்துக் கொள்வான்? ஒரு மூமினுடைய மானம் என்பது காபாவுக்கு நிகரானது இல்லையா? அப்போது நம்முடைய பெற்றோர்களை முதல்ல நம்ம கவனிக்கணும். அவர்களிடம் நம்ம கண்ணியமாக நடந்து கொள்ளணும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அவர்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும், அவர்கள் எவ்வளோ நமக்கு திட்டினாலும் அது அந்த 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 வயதில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான குணம் தானே இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றானே, ஒமின்கும் மை யுரத்து இலா அர்தலில் உம்ர். அர்தலுல் உம்ர் என்று மனிதனுடைய அந்த வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு காலம் வரும். அது அவர் என்ன பேசுகிறார் என்று அவருக்கு தெரியாது, அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியாது. குழந்தையாகவே மாறிவிடுவார். இன்னும் சொல்ல, குழந்தையை விட இன்னும் மோசமாக அவர் மாறிவிடுவார். அந்த நேரத்தில் தானே உங்களுடைய அரவணைப்பு, அவங்களுடைய கவனிப்பு அவருக்கு தேவை. அதனால தானே வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற இந்த அழகான துவா. எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். லா தகுல்லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. அவர்களை அதட்டாதீங்க, அவர்களை உஃப் என்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. பணிவுடைய ரக்கையை அவங்களுக்காக நீங்கள் விரிச்சிருங்க, அவர்களுக்காக துவா செய்யுங்க. இவ்வளோ விஷயங்கள் பெற்றோர்களுடைய கடமைகளை இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு பெற்றோர்களை கொடுத்துருக்கின்றானா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அது ஒரு ஷார்ட்கட், அது ஒரு பாஸ். உங்களுக்கு சொர்க்கத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல பாஸ் அது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களையும் ரமதானையும் சேர்த்து சொன்னார்களா இல்லையா?
ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களை பெற்று அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் தன் மீது சொர்க்கத்தை கடமையாக்கி கொள்ளாதவன் நாசமாகட்டும் என்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ரமதானை பெற்று தன் மீது சொர்க்கத்தை கடமையாக்கி கொள்ளாதவன் நாசமாகட்டும் என்றார்கள். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாப விட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஆமீன் சொன்னாங்க இல்லையா? சாபம் விட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சய்யிதுல் மலாயிகா. ஆமீன் சொன்னது சய்யிதுல் முர்சலீன். எப்படி ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும்? எப்படி இந்த சாபம் பலிக்காமல் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆகையால் கண்ணியத்திற்குரியவர்களே, தயவு செய்து உங்களுடைய வரட்டு கௌரவத்தை விட்டுருங்க. நான் பெரியவன், நீ பெரியவன், எதுவுமே உங்களுக்கு வரப்போறதில்ல. அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹு அக்பர் என்று தான் நம்ம பள்ளிவாசல் சொல்கிறோம். இங்கே யாருமே பெரியவர்கள் இல்லை, யாருமே பெரியவர்கள் இல்லை. நம்முடைய அமல்களை குறித்து நாங்கள் தான் கபரில் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் நாம் அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் நம்முடைய அமல்கள் என்ன கோளாறு இருக்கிறது, என்ன குறைபாடு இருக்குது, அதை நாம் எப்படி செய்வது, ஒரு சிறந்த முஸ்லீமாக நாம் எப்படி மாறுவது, என்னுடைய பேச்சில், என்னுடைய நடத்தையில், என்னுடைய குணத்தில் நான் எப்படி ஒரு நல்ல மனிதனாக நான் ஆகுவது, அதை குறித்து யோசிங்க. என்னுடைய கடமைகள் என்ன இருக்குது, அதை நான் சரியாக செய்கிறேனா, அடுத்தவனை பற்றி நான் எப்படியும் நலம் நாடி நான் எப்படி வாழ்கிறேன். அத்தீனு அந்நசீஹா என்றார்களே, மார்க்கம் என்பதே நலம் நாடுவது தானே. மார்க்கம் என்பது என்ன? நலம் நாடுவது. அத்தீனு அந்நசீஹா. இந்த ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்பது நலம் நாடுவது. அடுத்தவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுவது. அது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தினர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய மஹல்லவாசிகளாக இருக்கட்டும், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும், அனைவரிடம் நீங்கள் நலம் நாடக்கூடியவர்களாக, உங்களுடைய நல்ல வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் அவர்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஏன்? இஸ்லாத்தில் கெட்ட சகுனம் கிடையாது, நல்ல சகுனம் இருக்குது இல்லையா? நல்ல சகுனம் தான் நல்ல வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கலிமத்து தய்யிபா ஹுஸ்னுல் ஃபால் யுஜிபுனி ஹுஸ்னுல் ஃபால். எனக்கு நல்ல சகுனம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு நல்ல சகுனம் ரொம்ப பிடிக்கும் என்றார்கள். அது என்ன? ஒமா ஹுஸ்னுல் ஃபால், நல்ல சகுனம்னா என்ன? அல் கலிமத்து தய்யிபா, நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள், அதுதான் நல்ல சகுனம். அடுத்தவனுடைய மனதை சந்தோஷப்படுத்தும்படியாக நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள், அதுதான் நல்ல சகுனம். அடுத்தவனை காயப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கெட்ட சகுனம் தான். இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனால் பஷ்ஷிரு அலா துனஃபிரு, எப்போதுமே அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுங்கள். வெறுப்பை உண்டாக்காதீர்கள். அடுத்தவருடைய காரியங்களை இலகுவாக்குங்கள், கஷ்டத்தை கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே மார்க்கம் என்பது நலம் நாடுதல். லில்லாஹி வலி ரசூலிஹி வலி கிதாபிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம். அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, முஸ்லிம் தலைவர்களுக்கு, முஸ்லிம் பொறுப்பாளர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் நடம் நாட வேண்டும். இதுதான் மார்க்கம் என்று சொன்ன இவ்வளோ ஒரு அழகான ஒரு மார்க்கம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க, நாம் அதை செயல்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த மாற்றம் வரும். ஒரு சகோதரர் முதல் ஜும்மா, ரமதானுடைய முதல் ஜும்மா முடித்துவிட்டு உட்கார்ந்துருக்கேன், பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கேன், நம்ம பிரிஸ்டன் காலேஜில். ஒரு சகோதரர் வந்தார். ரொம்ப நேரம் பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சொன்னால், நான் ஒரு 10 வருஷமாக தான் நான் சரியாக தொழுது கொண்டு வருகிறேன். நான் 10 வருஷமாக தான் நான் தொழுதுட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் நேரம் கிடைச்சா தொழுவேன். ஆனால் நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை பிறந்த ஒரு சகோதரர் தான் அவர். எப்படி மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் லண்டனில் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு என்னை அழைப்பு கொடுத்தாங்க. நான் போனேன். அங்கே ஒரு முஸ்லீம் சகோதரி மது குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு முஸ்லீம் சிஸ்டர் அவங்க மது குடித்து கொண்டிருந்தார்கள். என்னை குடிக்க சொன்னார்கள். நான் அன்பாக நான் மறுத்துட்டேன், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சகோதரியை மீண்டும் ஒரு 6 மாதம் கழித்து நான் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹிஜாபோடு சிறந்த ஒரு நிலையில் நான் பார்த்தேன். அப்போது அவங்க சொன்னாங்க, நான் குடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னு கேட்கும்போது, உங்களை பார்த்து தான் நான் விட்டுட்டேன். நீங்கள் ஒரு ஆண்,
உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் நினச்சா எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்களே வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறீங்க, நீங்களே வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கீங்க. அப்படிங்கும்போது நான் ஏன் மாறக்கூடாது? அது மட்டும் இல்லை, மது குடித்தால் 40 நாட்கள் தொழுகை வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நான் மது குடிக்கிறதை விட்டுட்டேன். இப்போ நான் 5 வக்தும் நான் வந்து ஒழுங்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லும்போது, நான் இந்த மாற்றத்திற்கு அல்லாஹ் என்ன காரணமாக்கியிருக்கான்? ஆனால் நானே வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறேன், தொழுகையில் எனக்கு வந்து சரியான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசித்து அவர் வந்து தங்களுடைய இபாதத்தை சரி செய்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். ஆகையால் நாம் நல்ல ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக நாம் மாறும்போது அல்லாஹ் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவான் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி சிறந்த முஸ்லீமாக வாழ்வதற்கு, சிறந்த மனிதராக வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய தர்மங்களை, நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய சதகாக்களை, நம்முடைய நோன்புகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்துல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.